மாணவர்கள் கையில் லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது அதிமுக. திமுக ஆட்சியில் கஞ்சா சென்றுள்ளது. கஞ்சா புழக்கம் பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத முதல்வர் நமக்கு வாய்த்திருப்பது சாபக்கேடு என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று பேசுவதற்கான ஜனநாயக உரிமை நிராகரிக்கப்பட்டுள்ளது. என்னை நாடாளுமன்றத்தில் பேச விடாமல் தடுத்தது ஜனநாயகம் மீதான கரும் புள்ளி என சபாநாயகருக்கு ராகுல் கடிதம் எழுதியுள்ளார். ஈரானில் அமைதியற்ற சூழல் நீடிப்பதால் இண்டிகோ விமான நிறுவனம் தமது சேவையை பிப்ரவரி 28ஆம் தேதி வரை ரத்து செய்துள்ளது. பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதுரை பஸ் ஸ்டாண்ட் நிலையங்கள் ஷைத்தான் போன்றது. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் சத்திரம் சாவடி போல மாறிவிட்டது என பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா தெரிவித்தார். மதுரை வைகையாற்றை சுற்றி நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கிறது என்றார். மதுரையை சுற்றி கண்மாய் உள்ளது. ஐடி வர வேண்டும். இப்போது ரியல் எஸ்டேட் 4 பேர் 40 உள்ளனர். அது 400 மாறும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். மணிப்பூர் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய சட்டசபை குழு தலைவராக யும்னம் கெம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விரைவில் இவர் முதல்வராக பதவியேற்க உள்ளார்.